நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியை காட்டி கொடுக்க ஒருத்தர் வந்துட்டாருங்க. வேற லெவல் வந்துட்டாங்க. அது யாரான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்நேரத்துக்கு நீங்க கெஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி கெஸ் பண்ணலனாலும் இன்னும் கொஞ்சம் கான்செப்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு இப்போ மல்லியை போட்டு தள்ள பிளான் பண்ணாங்க. ஆனால் நம்ம மல்லி எப்படியும் அந்த கடவுளோட புண்ணியம் மறுபக்கம் வெண்பாவோட பாசம் இது ரெண்டும் கலந்து வந்து நம்ம வெண்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்க்குறாங்க. பார்த்தா ஐயோ அம்மா, குளிரில் இப்படி படுத்துன்னு இருக்காங்களே, உங்களுக்கு என்ன ஆக போகுது ஏதோ போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டத்தில் ஒரு பக்கம் பதறி அடிச்சுன்னு போய் தூக்கின உடனே, ஏன் அம்மா இந்த மாதிரி குளிரில் படுத்துன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏசி என்னது இவ்வளோ வச்சிங்கன்னு சொல்லி, நான் வைக்கல, யார் வச்சேன்னு தெரியல, பெட்ஷீட்டெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரியுமா, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், இப்போவே டாடா கிட்ட சொல்லி அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் வாங்கி தரேன், அதெல்லாம் வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல. அதே சமயத்தில் இங்கே நடந்தது எல்லாமே ஒரு பக்கம் நேச்சுரலாக போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரியை மறுபக்கம் ரஞ்சிதமும் ரெண்டு பேரும் திட்டமிட்டபடி ரவுடியும் கூட பேசின்னு இருக்காங்க. கரெக்டாக நம்ம மல்லியை போட்டு தள்ளுறதுக்கோசரம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இலக்கியா இருந்துன்னு இதை வீடியோவை எடுக்கிறாங்க. வீடியோவை எடுத்து இது எட்டுன்னு போயிட்டு விஜய் கிட்ட காட்டினா எல்லாமே ஒரு பக்கம் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையில இருக்காங்க. சிந்தனையில் வந்து வந்து போனா அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இப்போ சிந்தனையில் அவங்க இருக்காங்க. இப்போ போய் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த பிரச்சனையை முடிக்க போகிறாங்களா இல்லை மேலும் மேலும் வளர்க்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் கன்ஃபியூஷனில் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவி இவங்க ரெண்டு பேருக்கும் சரியான ஒரு பொருத்தம், ஆனால் சரியான ஒரு கோவம் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. நம்ம இலக்கிய வந்து இதை சொன்னதுமே பார்த்த விஜய் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே ராஜேஸ்வரியும் ரஞ்சித் கூட்டம், இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க தேவையில்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எங்கேனாலும் போகலாம், அக்கா நீங்கள் இருந்து தவக்கே நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஒன்றும் அவ்வளோ ஒரு அவர் கொட்டையும் அவ்வளோ, நீங்கள் கிளம்புனா மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதுக்கு மேலே நம்ம பேசவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்காவே நீ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி வேதனைப்படுத்தி அனுப்புறா, இதுக்கு நீ அனுபவப்படா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அனுபவிக்கணும் அனுபவிக்கல அது ஏன் பிரச்சனை, உங்கள் பிரச்சனை என்னவோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ஜல்லக்குட்டி அருமைக்குட்டி வெண்பா குட்டி, அப்பா நான் தான் அப்பயே சொன்னல இவங்களுக்கு சரியில்லை கேரக்டர், இவங்க தான் எல்லாமே காரணம்னு சொல்லிட்டு, இப்போ புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாமே எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாருமே அப்படின்னு சொல்லிட்டு பணிவன் போட சொல்கிறாங்க. இதை கேட்டது நம்மளுக்கும் ஒரு பக்கம் பணிவா நாமளும் கேட்டுக்குன்னு பணிவா அமைதியாக இருந்தோம். அதுதான் ஒரு ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம் மீறினும் மேலாக அது உங்களுக்கே நல்லாவே புரியும். அதனால எப்படி அப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஜம்முன்னு கும்முன்னு இருக்கலாம். அதை விட்டு மற்றவங்களுக்கு கெடுதல் நினச்சின்னு கேடுகெட்ட வேலையை செஞ்சுருந்தா லாஸ்ட் வரையும் கேடுகெட்ட எண்ணத்தோட கேடுகெட்ட வேலையை தான் செஞ்சுன்னு இருப்போம். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க மேலும் மேலும் உயர்வாங்க, புரியாதவங்க கீழும் தாய்வாங்க. இந்த மாதிரி தான் வாழ்க்கையோட சரித்திரம் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கிவ்அவே வைக்கலான்னு இருக்கேன். அதை பற்றி இன்னும் யாருமே நீங்கள் டீட்டெயில் தான் கேட்கல, அதை கொஞ்சம் கேட்டால் நான் அதை பற்றி உங்களுக்கு ஆரம்பித்து விடுறேன். ஸோ நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம்.